எங்க ஒரு பாத்ரூம் போயிட்டு கையை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பைப்பு தொடுறாரு. அடுத்த நிமிஷம் அந்த வரல பாக்குறாரு. இது ஃபுல்லா ஜெம்ஸா பரவி என்னடா பண்றது, எற சானிடைசர் அப்படின்னு கைக்கு ஊத்தலான்னு போனா பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அடுத்த நிமிஷம் அந்த சானிடைசர் இதை விட மோசமான ஒரு இடத்துல போய் விழுகுது. ஐயோ இது அப்புறம் நாம் எடுக்கிறது அப்படின்னு அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது இவ்வளவு நேரம் அந்த சத்தம் போட்டுட்டு இருந்தவர் அந்த கதவை ஓபன் பண்ணி வெளியே போறாரு. ஆனா வெளியே போனவர் கையை கூட வாஷ் பண்ணாம கதவை திறந்து வெளியே போயிருக்காரு. ஐயா இப்ப இங்கே ஜெம்ஸா இருக்குமே, எப்படா கதவை ஓபன் பண்றது அப்படின்னு அங்கிட்டும் இங்கிட்டும் நெளிஞ்சிட்டே இருக்காரு. இன்னும் 2 நிமிஷத்துல இன்டர்வியூ வேற இருக்கு, இது எப்படா பண்றது அப்படின்னு அதை வேற மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும் போது அப்ப ஒருத்தர் கதவை ஓபன் பண்ணி உள்ள வராங்க. புண்ணியவா நீ நல்லா இருப்படா அப்படின்னு அந்த சைடு கேப்ல போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. கரெக்டா ஆயிராரு. சூப்பர் நல்லா பண்ணிருக்கா அப்படின்னு கை கொடுத்துட்டு இருக்கும் போது இவர் அப்படியே காலை பாக்குறாரு. இவரை தான் இங்க பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது பாத்ரூம்ல அந்த சவுண்ட் விட்டது, போன் டபக்கடின்னு கீழே விழுந்துச்சேன்னு எடுத்தது, கை கழுவாம வெளியே போனது அப்படின்னு எல்லா வேலையும் செஞ்ச மகாபிரபு இவர் தான் அப்படின்னு கடைசியில் தெரிய வருது. இப்போ உனக்கு கை உனக்கு நல்லதா? ஓகேடா. என்னடா இந்த நக்கு நக்கி கொடுக்குறீங்க, அசிங்கமா இல்ல? இதுக்கு மேல நீ என்ன பண்ணிக்கிட்ட?